என்ன கவலையோடு இருக்கீங்களா? வாழ்க்கையில் என்ன பண்ணுறது தெரியாமல் ஒரு அசைக்கப்பட்டு நான் எப்படி அடுத்து என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிற கவலையில் இருக்கீங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார் சங்கீதம் 16:8 வழியாக, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லைன்னு சங்கீதம் சொல்லுது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா வலது பாரிசம்னா வேத ஆராய்ச்சி புஸ்தகத்தில் பார்க்குறப்ப அவருடைய பிரசன்னமா, இயேசுவோட பிரசன்னத்துல நீங்க இருக்கும் பொழுது நீங்க எந்த பிரச்சனை வந்தாலும் அசைக்கப்படாம இருப்பீங்க, பாறையை போல இருப்பீங்க. பேதுருவை பார்த்து சொல்றாரு, நான் பாறையை போல வைப்பேன். அப்ப எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்க பாறையை போல உறுதியாக இருப்பீங்க. இயேசுவிடத்துல வாங்க சகோதர சகோதரிகளே, நீங்க எந்த பிரச்சனை வந்தாலும் அசைக்கப்படாம உறுதியாக இருந்து இயேசுவை மகிமைப்படுத்துவீர்கள். இயேசுவிடத்தில் நீங்கள் 1 மணி நேரம் செலவு செய்யும் பொழுது அவர் உங்களை பாறையாக மாற்றி உங்களை அசைக்கப்படாதபடிக்கு உறுதியாக நிறுத்தி உங்களை வழிநடத்துவார். சகோதர சகோதரிகளே, அதான் சங்கீதம் 16:8 படி அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லைன்னு சொல்றது போல நீங்கள் அசைக்கப்படாத